வாங்க கொள்ளு கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொள்ளு கஞ்சி செய்கிறதுக்கு வந்து 1 கப்பு கொள்ளு எடுத்து நல்லா அப்படி வறுத்து வச்சுக்கோங்க. சுத்தமான கொள்ளு எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு 1/4 கப்பு அவல் எடுத்து அதையும் வறுத்து வச்சுக்கணும். ரெண்டையும் வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்சியில் 1-2 அடித்து எடுத்துக்கிறணும். அவல் இல்லாதவங்க அரிசி போட்டுக்கிறலாம். அரிசி 1-2 உடச்சி வச்சுக்கிறணும். அது வறுக்கணும்னு அவசியம் இல்லை. 1-2 மிக்சியில் போட்டு எடுத்துக்குவோம். இப்போது இந்த கொள்ளை வந்து 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து 1 கப்பு எடுத்துருக்கேன். 1 கப்பு கொள்ளுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும். மூணு கப்பு தண்ணி விட்டு கொஞ்சம் போல் உப்பு போட்டு ஒரு 3 சவுண்டு விட்டு எடுத்துக்கணும். இப்போ குக்கரில் போட்டு மூடி வச்சு 3 சவுண்டு விட்டு எடுத்துக்கிடுவோம். 1 கப்பு கொள்ளு பவுட்ரு அதை அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பவுட்ரு போட்டதுக்கு 3 கப்பு தண்ணி விட்டு எடுத்துக்கணும். இப்போ குக்கரில் 3 சவுண்டு வச்சு எடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெந்திருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து மோர் ஊற்றி அடிக்கணும். இப்போ ஒரு தாளிப்பு கொடுப்பேன். தாளிப்புக்கு வந்து வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் அங்கே தாளிச்சிருவோம். அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம், இந்த கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரு வரமிளகாய், அடுத்து வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த தாளிச்சதை இதில் கொட்டிக்கலாம். நம்ம முதல்ல உப்பு போட்டிருக்கோம். தேவைன்னா அப்புறம் மோரை ஊற்ற போகிறேன். இப்போ கொள்ளு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு.